எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசுவின் பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, புனித அந்தோனியாரின் பக்தர்களே, இந்த மறைமுறையின் இந்த ஒரு வழக்கம் போல் ஒரு கேள்வி ஒன்று உண்டு. ஒரு கேள்வி கேட்குறது விரும்புகிறேன். அந்த கேள்விக்கு முன் ஒரு குட்டி ஒரு கதை இல்லை, சமீபத்தில் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு கேள்வி, நானும் வழக்கமாக மறைவுரை பண்ணால் கேள்வி கேட்குறது. இந்த கேள்வி யார் கேட்குறாங்கன்னா, ஒரு மனைவி ஒரு கணவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னங்க? அதோட கணவர் சொல்கிறாங்க, என்ன சொல்லு. இல்லை, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டோம்மா. கேள்வி என்ன? எனக்கு ஒரு வார்த்தை எனக்கு புரியல. என்ன வார்த்தை? சகலைன்னா அது என்ன? அது எனக்கு புரியல. மனைவி கணவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ கணவர் சொல்கிறாங்க, சகலையா? உனக்கு தெரியாதா? அது கூட முட்டாள். சகலைனா ஒரே கம்பெனி ப்ராடக்டை வாங்கி ஏமாந்து போனாங்களே, அவங்கள தான் சகலைன்னு சொல்கிறது. புரியுதா? ஒரே கம்பெனி ப்ராடக்ட்ஸை வாங்கி ஏமாந்து போன அந்த நபர்களை தான் சகலைன்னு சொல்கிறது. இது இந்த மறையுரைக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. ஒரு கேள்வி கேட்குறது முன்பாக இந்த கேள்வி, அந்த மனைவி கேட்ட கேள்வி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போகிற கேள்வி என்னன்னா, இன்றைக்கு நம்ம பங்கு காவலராக இருக்கிற புனித அந்தோனியார், நாளைக்குன்னா நம்ம சிறப்பாக பெருவிழாவை நம்ம கொண்டாட போகிறோம். இன்றைக்கி நம்ம நவநாள் கடைசி நாள். நம்ம ஜூன் மாதம் 1ஆம் தேதி நம்ம ஆரம்பிச்சிருப்போம். இப்போ ஜூன் மாதம் 12ஆம் தேதி இன்னைக்கு 12ஆம் தேதி நம்ம கடைசி நாள், நவநாள் நாளை நம்ம சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். நவநாள் என்பது என்ன அர்த்தம்? 9. கரெக்டாக சொன்னாங்க. கரெக்டாக ஆன்சர் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு 100 மார்க் தான். நவநாள் என்பது 9 நாள். லத்தீனில் எப்படி சொல்கிறதுனா, அந்த நவநாளை இத்தாலியில் போய் படித்தேன். இத்தாலி பாஷையில் 9 1 2 3 4 5 6 7 8 9 9னா 9. அதே இதுதான் அந்த லத்தீன் மொழியில் நவம். அதுக்கு தான் நவநாள், நோவேனா 9 நாள். ஏன் 9 நாள்? 9 நாள் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க, பாராட்டு. அதே நேரத்தில் ஏன் 9 நாள்? ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க, ஆனால் கொஞ்சம் புரியல எனக்கு. ஓகே, நானே சொல்லிடுறேன். இறைவன் விண்ணேற்ற விழா நம்ம கொண்டாடணும். சமீபத்தில் தான் நம்ம கொண்டாடணும். அவங்க திருத்தூதர்களுக்கு, சீடர்களுக்கு என்ன சொன்னாங்க? இப்போ நான் விண்ணகத்துக்கு போகிறேன், தூய ஆவியார் உங்களுக்கு வழி நடத்த தூய ஆவியை நான் அனுப்புவேன். அந்த தூய ஆவிக்காக அன்னை மரியாளும் திருத்தூதர்களும் சீடர்களும் இந்த ஜெபம் பண்ணி காத்துக்கிட்டு இருந்த அந்த 9 நாள் ஜெபம் முடிஞ்சுதான் தூய ஆவி பெண்டெகோஸ்ட் விழாவை நம்ம சமீபத்தில் தான் கொண்டாடணும். அதுக்கு தான் 9 நாளாக இந்த அன்னை மரியாவும் திருத்தூதர்களும் சீடர்களும் ஒரே இடத்தில் கூடி 9 நாள் ஜெபம் பண்ணி தூய ஆவியாருக்கு அவங்க ஜெபம் பண்ணாங்க. 10ஆம் நாள் தான் தூய ஆவி இறங்குனது. அதை தான் இந்த முதல்ல நவநாள் 9 நாள், அந்த 9 நாளுக்கு அர்த்தம் அவங்க ஜெபம் செஞ்ச அந்த 9 நாள். அதுக்கு தான் வழக்கமாக நம்ம என்ன திருவிழா கொண்டாடினாலும் நவநாள் 9 நாள் முடிஞ்சு 10ஆம் நாள் தான் நம்ம விழா கொண்டாடும். ஆனால்
இப்போ இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிற புனித அந்தோனியார் நவநாள் எத்தனை நாள் கொண்டாடுறோம்? 13, 12, அங்கிட்டு 9, 10, 8. இங்கே கொஞ்சம் 2 பேர் கரெக்டாக சொன்னாங்க. இப்போ நம்ம கரெக்டாக திருப்பி எண்ணி பார்த்தா 12 நாள் தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் புனித அந்தோனியாக்குன்னு நவநாள் கொண்டாடும் போது சில நாட்டிலெல்லாம் நான் பார்த்துருக்கேன், 12 நாள் இல்லை, 13 நாள் கொண்டாடுறது. கரெக்டாக குறிப்பாக சொல்ல போனால் நம்ம இங்கே ஜூன் மாதம் 1ஆம் தேதி நம்ம ஆரம்பிக்கணும். ஆனால் 5வது மாதம் மே மாதம் கடைசி நாள் 31ஆம் தேதி ஆரம்பித்தாதான் 13 நாள் நவநாள். அப்புறம்தான் 14ஆம் நாள் தான் திருவிழா. ஓகே, இதில் ஒன்றும் தப்பு ரைட்டுலாம் சொல்ல வரல, அதில் எனக்கு உடன்பாடும் இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஓகே, வழக்கமாக நம்ம நவநாளை 9 நாள் தான் கொண்டாடுற நம்ம ஏன் அந்தோனியாருக்கு மட்டும் 13 நாள்? ஓகே, இங்கே 12 நாள் கொண்டாடுறோம், வழக்கமாக 13 நாள். ஏன் 13 நாள் கொண்டாடுறோம்? பெரிய அற்புதங்க, அவர் செஞ்ச அற்புதங்க, புதுமைங்க கோடிக்கணக்காக இருக்குது. ஆனால் பெரிய அற்புதங்க உண்டு, இதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் அது மெயின் காரணம் இல்லை, அது மையம் இல்லை. மையம் என்பது இதுதான் புனித அந்தோனியார். நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஃபீல் அன்ஈஸி. ஏன்னா நீங்கள் இப்போ எத்தனை ஆண்டு விழா கொண்டாடுறோம்? பல ஆண்டுகளாக நம்ம கொண்டாடி இருக்கிறோம். நான் உங்கள் முன்னாடிலாம் நான் ஒரு ஜுஜூபி நான். ஏன்னா ஓகே, ஒரு சாமியாராக ஒரு குருவாரனா இப்போ நான் மறையுரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் ஒரு குழந்தை, என்னைய ரொம்ப பேர் தெரியும். நான் இங்கே பாசாப்பிளாவில் தான் பிறந்தேன், இங்கே தான் ஞானஸ்தானம் பெற்றேன். அப்போ இன்றைக்கி இங்கே வந்ததுலேயே எனக்கு ஒரு சந்தோஷம். எப்படியோ இந்த நவநாள் எனக்கும் ஒரு நாள், இந்த வாய்ப்பு கொடுத்த பங்கு தந்தைக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா என் பேர் கொண்ட விழா. காரணம், எனக்கு டேரன்ஸ் தான் எல்லா பேருக்கும் தெரியும், ஃபாதர் டேரன்ஸ்னு தெரியும். ஆனால் என் பேர் அந்தோனி டேரன்ஸ். காரணம் இருக்கலாம், தெரியல, அம்மாவும் இல்லை நான் போய் கேட்குறதுக்கு. அந்தோனி டேரன்ஸ், நான் இங்கே பாசாப்ளாவில் நம்ம இருந்து, அப்போ நான் பிறந்தது பாசாப்ளாவில் இருக்கவும் இது நம்ம பங்கு. அப்போ வழக்கமாக அந்த காலத்துலலாம் நம்ம அந்த பங்கு ஏன்னாது அந்த புனிதர் பேரை தான் நம்ம கொடுப்போம். அதுக்காக எனக்கு கொடுத்தாங்களா தெரியல, ஆனால் கூப்பிட்றதுலாம் எல்லாமே டேரன்ஸ். ஆனால் என் பேர்லேயும் ஓகே, இந்த பங்கில் பிறந்தேன், இந்த பங்கில் தான் ஞானஸ்தானம் பெற்றேன்னு எனக்கு அந்தோனின்னு ஒரு பேர் உண்டு. அதுக்கு தான் அந்தோனி என் பேர், அந்தோனி டேரன்ஸ். இன்றைக்கி இந்த அந்தோனியார் நவநாள் நானும் ஒருத்தலாக வந்து இங்கே உங்களோட இந்த நவநாளை கொண்டாடுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஓகே, நம்ம விஷயத்துக்கு வாவோம். முதல்ல சொன்னோம் 12 நாள் 13 நாள். ஏன் 13 நாள்னா காரணம், புனித அந்தோனியார் 1231 ஜூன் மாதம் 13ஆம் தேதி தான் அவங்க இறந்த நாள். அதை மையமாக வச்சு தான் அந்த இறந்த நாளை நம்ம அவங்க விழான்னு நம்ம கொண்டாடுறோம். முதல்ல சொன்ன அந்த புதுமை, அதுவும் ஒரு காரணம். அதுக்காக தான் அந்த அந்தோனியார் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 13 நாள் நவநாள் கொண்டாடி 14ஆம் நாள் தான் இந்த விழாவை கொண்டாடுறது. நான் பாடுவாக்கெல்லாம் போயிருக்கேன், ஏன்னா இத்தாலியில் 7 வருஷம் இருந்தேன். அப்போ பாடுவாக்கு போகும்போது நம்மளுக்கு வழி தெரியாதுல்ல, அங்கெல்லாம் நம்மளை வந்து அனுப்புறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளாம் நம்ம கூகுள் மேப் போட்டு நம்மளாம் ஜிபிஎஸ் பார்த்து நம்ம போகணும். அப்போ அங்கே போனோன்னே ஓகே, இங்கே அந்த பாசிலிக்கா, இங்கே செயின்டனி சர்ச் போய் கேட்கும் போது அவங்களுக்கு ஆண்டனி நோ அவங்களுக்கு பிடிக்கலை. அந்த பேர் சொல்லி கூப்பிட்றதே அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு இது மிகப்பெரிய
புனிதர். அப்போ அவங்க நோ ஆண்டனி, நோ நோ அந்தோனியோ, எல் சாந்தோ, எல் சாந்தோ. எல் சாந்தோனா இல்னா நம்ம ஆங்கிலத்தில் ஆர்டிக்கல் த செயிண்ட், இவர் புனிதர். அவங்க அந்த பேர் சொல்லி கூப்பிட்றது கூட ஒரு பாவமாக நினைக்கிறாங்க அந்த அந்த பகுதியில் இருக்கிற அந்த மக்களுக்கு. அவ்வளோ அந்த பக்தி அந்தோனியார் மேலே. இல் சாந்தோ, லா பசிலிகா தி சாந்தோ தி லா தி குவா அப்படி காமிப்பாங்க. ஆனால் புனித அந்தோனியார் கோயில், சன் அந்தோனியோ, செயின்ட் ஆண்டனி சர்ச் இஸ் தேர், நாட் லைக் தட். ஏன்னா அந்த பேர் சொல்கிறதுக்கும். இப்போ நம்ம ஒரு உதாரணமாக பார்க்கலாம். புனித அந்தோனியாரை பார்த்தா ஒரு சிறு வயசில் இந்த மனுலகள் வாழ்க்கையில் வாழ்ந்தது எத்தனை வருஷம், எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்க? எத்தனை வருஷம்? 39 லீதம் எப்படி 39 கரெக்டாக சொன்னாங்க. இங்கிட்டு வேற லெவலாக இருக்காங்க. 36 வயசு. இவங்களுக்காகவே ஒரு பரிசு கொடுக்கணும் கண்டிப்பாக. 36. இப்போ எனக்கே 42 முடிஞ்சிருச்சு. 36னா பாரு, இவ்வளோ எளிமையில் ரொம்ப இளமையாக இருந்தது, ரொம்ப ஏங். ஆனால் இந்த வயசுலேயே இப்போ நீங்கள் உலகம் முழுக்க எங்கன போனாலும் அந்தோனியார் கோயில் இல்லாத நாடே இல்லை, ஊரே இல்லைன்னு சொல்லலாம். கோடிக்கணக்காக நம்ம புனிதர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த கோடிக்கணக்கான இருக்கிற இந்த புனிதர் மத்தியில் அந்தோனியார்னா ஒரு பிரபலமான ஒரு புனிதர். ஏன் அப்படி? அவர் என்னதான் பண்ணார்? ரொம்ப சிம்பிளான வாழ்க்கையை தான் வாழ்ந்து போனார். ஆனால் அவர் அந்த ஆழமான கடவுள் மேலே வச்ச நம்பிக்கை தான் பல புதுமைங்களை அவங்கள செய்ய வச்சது. நம்ம அந்தோனியாருன்னு சொன்னோன்னே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? பல புதுமை இங்கே செஞ்சுருப்பாங்க. அந்த புதுமையிலே ஒரு புதுமை எல்லாருக்கும் நம்ம டக்குன்னு ஞாபகம் வரும். நம்ம டக்குன்னு போய் ஜெபிப்போம், வேண்டுவோம், என்ன பண்ணுவோம்? என்னது? பொருள், காணாமல் போன பொருள். உங்களுக்கும் 100 மார்க்கு. காணாமல் போன பொருள்களுக்காக நம்ம காணாமல் போனோன்னே நம்மளுக்கு திடீர்னு என்ன யாவும் அந்தோனியார்கிட்ட போய் வேண்டுப்பா, வேண்டிடுவோம், கண்டிப்பாக திருப்பி கிடச்சிரும், அவங்க திருப்பி கண்டிப்பாக கொடுத்துருவார். இதை இயேசுவின் பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, அவர் யார்? ஒரு போலீஸா நம்மளை கண்டுபிடிச்சி திருப்பி கொடுக்கறதுக்கு? ஒரு வாட்டி ஒரு நாள் ஒரு வயசானவர் ஒருத்தர் அவருக்கு இந்த கண்ணாடி கிளாஸ் தொலைஞ்சு போயிடுச்சு. சாரி தப்பாக சொல்லிட்டேன். சாவி தொலைஞ்சு போயிடுச்சு. கண்ணாடி கதையும் இருக்குது, வேறு கதை. இப்போ நான் சாவி கதைக்கு வரேன். சாவி தொலைஞ்சு போயிடுச்சுன்னு அந்தோனியார்கிட்ட போய் வேண்டுறாங்களாம். புனித அந்தோனியாரே, எனக்கு எப்படியோ அந்த சாவியை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க. போய் வேண்டுறாங்க. கடைசியிலையும் அந்த சாவி திருப்பி கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ புனித அந்தோனியார்கிட்ட வந்து, அந்தோனியாரே, உன்ன மாதிரிலாம் வேறு புனிதர் இருக்காங்களா எனக்கு தெரியல, ரொம்ப நன்றி. நான் உனக்கிட்ட வந்து ஜெபம் சொல்லவும் அந்த சாவியை நான் திருப்பி கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு அந்த சாவி திருப்பி கிடச்சிருச்சு, ரொம்ப நன்றி. அப்போ புனித அந்தோனியார் சொன்னாரேன், ஏய் இன்னொரு வாட்டி உனக்கு பொருள் தொலைஞ்சு போனா, எனக்கிட்ட வரதுக்கு முன்னாடி அந்த சாவிலாம் தொலைஞ்சு போனா இங்கே திருப்பி கிடச்சிச்சின்னு கேட்டாங்க. அப்போ இந்த சட்டை சோப்பில் திருப்பி கிடச்சிச்சு. இன்னொரு வாட்டி எனக்கிட்ட தொலைஞ்சு போனால் எனக்கிட்ட வந்து வேண்டுறதுக்கு முன்னாடி நீ சோப்பை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் வந்து வேண்டிக்க. ஏன்னா பல வாட்டி நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம போய் நல்லா தேடுறது கூட இல்லை, அங்கனே தான் இருக்கும், நம்ம கண்ணுக்கு கீழே தான் இருக்கும், நம்ம வழக்கமாக போய் வைக்கிற இடத்துல தான் நம்ம வச்சுருப்போம். ஆனால் ஆகுனா நம்ம பக்தி. கிறிஸ்துவரில் 3
3 வகை கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்களா. ஒரு வகை என்னன்னா, பேருக்கு தான் கிறிஸ்துவர், பேருக்கு மட்டும் கிறிஸ்துவர். அது வெளிநாட்டிலலாம் ரொம்ப பார்க்கலாம். அவங்க கேட்டோன்னே, இத்தாலியிலலாம் பேர் கேட்டால், இப்போ என் பேர் அந்தோனி, சோனோ அந்தோனியோ நான் சோனோ பிரத்திகாந்தி, திடீர்னு சொல்லிடுவாங்க என் பேர் அந்தோனி தான், ஆனால் நான் ஒன்றும் எனக்கிட்ட அந்த விசுவாசம்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை, பேருக்கு அந்தோனி அந்த மாதிரி. ஆனால் நம்மக்கிட்ட அப்படி இல்லை. நம்ம இங்கே கூடி இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படிலாம் ஒன்றும் பேருக்கெல்லாம் நம்ம இங்கே வந்து கூடல, பேருக்கெல்லாம் இங்கே வந்து ஜெபிக்கலை. கண்டிப்பாக பேருக்கெல்லாம் வந்து ஜெபிக்கலை. அந்த நவநாள்னு சொன்னோன்னே அந்த ஆரம்பத்தில் சொன்ன நவநாள் யாவும் தான் வருது திருப்பி. பேருக்கு நம்ம வரல. ஏன் அந்த நவநாள் என்னான்னு ஒருத்தக்கிட்ட கேட்கும்போது, நவநாள் பற்றிலாம் எனக்கு தெரியாது, அர்த்தம்லாம் தெரியாது, நவநாள்னா என்னன்னா நவநாள் முடிஞ்சோடனே கொடுக்குறாங்களே அந்த உணவு, அதுதான் தெரியும். இன்றைக்கி என்ன கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும், நேற்றும் என்ன கொடுத்தாங்கன்னு தெரியும், நாளைக்கும் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நவநாள் சொன்னோன்னே நம்ம சின்ன பிள்ளையில நம்ம பகுதியிலையும் இருக்கோம், ஒரு வீட்டில் போய் கூடி அந்தோனியோட நவநாள் வேறு நவநாள் போய் நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கும், வேறு புனிதர்களும் அப்படி தான். ஆனால் கடைசியில் என்ன கொடுப்பாங்க, அதில் தான் நம்ம கண் இருக்கும், வாசனம் அப்போயே தூக்கலாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க, இந்த அம்மாயிங்கெல்லாம் இந்த வயசான பாட்டிங்கெல்லாம் இப்போ முடிக்க போகிறாங்க, இப்போ நம்மளுக்கு அந்த சுண்டெல்லாம் கடித்து நம்ம வீட்டுக்கு திரும்பி போகணுன்னு காத்துக்கிட்டு இருப்போம். அதுதான் நவநாள். இப்போ நான் 3 விஷயமா நம்ம பேருக்கெல்லாம் கிறிஸ்துவராக நம்ம இங்கே வரல. கண்டிப்பாக இன்னொரு கிறிஸ்துவர் யாருன்னா, பக்தி கிறிஸ்துவர்கள். பக்தி கண்டிப்பாக நம்மக்கிட்ட அந்த பக்தி உண்டு. இல்லைன்னா ஏன் இங்கே வரணும், ஏன் இங்கே வரணும்ல. பக்தி இல்லைன்னா ஏன் வரணும், இதுதான் டைம் வேஸ்ட். டைம் பாஸ்க்கெலாம் நம்ம வரல, நம்மக்கிட்ட பக்தி உண்டு, பக்தி உண்டு. அந்த பக்தி தான் நம்மளை இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்துச்சு அனுப்பியிருக்கு. பக்தி கிறிஸ்துவர்கள். இன்னொன்று 3வது வகை தான் என்னன்னா, விசுவாசம் கிறிஸ்துவர்கள். பேருக்கு நம்ம கிறிஸ்துவர் இல்லை, பக்தி கண்டிப்பாக இருக்கணும். பக்தி இருந்தால் தான் நம்ம வருவோம். புனித அந்தோனியார் நம்ம பக்தர்கள், கடவுள் மேலே நமக்கு பக்தி இருக்குது. ஆனால் புனித அந்தோனியார் இவ்வளோ அவங்க வாழ்க்கையிலே இவ்வளோ புதுமைங்க பண்ணாலும், இவ்வளோ நம்ம வேண்டுதலில் அவங்க திருப்பி அவங்க வழியாக நம்மளுக்கு கடவுள் அந்த அருளை கொடுத்தாலும், அந்தோனியார் நம்மளுக்கு கடவுள் இல்லை, கண்டிப்பாக கடவுள் இல்லை. ஒரு புனிதர் தான், நம்ம மாதிரி வாழ்ந்து போன ஒரு சாதாரணமாக ஒரு மனிதர். ஆனால் இப்போ மிகப்பெரிய ஒரு புனிதர். இந்த புனிதர் மேலே வச்ச பக்தி மட்டும் பத்தாது, அந்த பக்தி மட்டும் பத்தாது. அந்த பக்தியில் தான் நம்ம முடிவு இருக்குதுன்னா அது தப்பான வழியில் நம்ம போகிறோம். அந்த பக்தியை தாண்டி நற்கருணை கடவுள், மூவொரு கடவுள். இந்த புனித அந்தோனியார் வழியாகவோ வேறு புனிதார் வழியாகவோ, ஏன்னா நம்ம இன்றைக்கு இந்த புனித அந்தோனியார் விழாவை நவநாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோன்னா, அவங்க வரலாறை பார்த்து நம்மளும் அவர் மாதிரி அவரை முன்மாதிரியாக நம்ம பார்த்து கடவுளை ஆழத்தோட ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தோட நம்ம பின்பற்ற, நம்மளை இறைவன் மட்டும் இன்றைக்கி அழைப்பு கொடுக்கல, புனித அந்தோனியாரும் அதே தான். ஏன் பின்னாடி வாங்கலாம் புனித அந்தோனியார் யாரையும் சொல்ல மாட்டார். கண்டிப்பாக இறைவன் பின் தொடர நம்ம ஊர் வரையும் இன்றைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம பக்தி இருக்கிற இந்த புனித அந்தோனியார் வழியாக இறைவனிடம் நம்ம செல்வோம். இந்த மண்ணுலக வாழ்க்கையிலையும் நம்ம ஒவ்வொரு நாளும் இறைவன் பிள்ளைங்களா இறை கட்டளைகளை கடைப்பிடித்து புனித அந்தோனியார் வாழ்க்கையை முன்மாதிரியாக பார்த்து நாம் வாழ மீண்டும் முயற்சி பண்ணுவோம்.
ஆமென்.